சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தேர்தலில் விஜய் நிற்கும் தொகுதி இதுதான். கட்டாயமாக விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார். அது எந்த தொகுதி, இதனால் யாருக்கெல்லாம் ஆப்பு வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது கிட்டத்தட்ட 234 தொகுதிகளிலும் விஜய் தான் நிற்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவலை விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தின் போதும் பேசியிருப்பார். குறிப்பாக மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். சரிங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த இடத்துல நிற்க போகிறாரு, அங்கே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது விஜய் எந்த தொகுதியில் நின்றாலும் கண்டிப்பாக வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாகட்டும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சனர்களாகட்டும் ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் மிகப்பெரிய தொகுதியாக இருக்கக்கூடிய மதுரை, கரூர், அதுக்கப்புறம் சென்னை, இந்த 3 தொகுதிகளில் எதனா ஒரு தொகுதியில் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் போட்டியிடுகின்றவர்கள் டெபாசிட்டை இழப்பார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. டெபாசிட்டை இழக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் விஜய் அவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான 100% வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜய் எந்த இடத்துல போட்டிடுறாரோ அந்த இடத்துல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது உறுதியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மிச்ச தொகுதிகளை விட்டுருங்க. மிச்ச தொகுதியில் 234 விஜய் ஒரு தொகுதியில் போய் நிற்க போகிறாருன்னா இன்னும் 233 தான் இருக்குது. அதில் பிற, அதாவது பார்த்தீங்கன்னா பிற நபர்கள் நிற்பார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் தோற்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் விஜய் நிற்கக்கூடிய தொகுதியில் தோற்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மேலும் நிறைய விதமான அரசியல் விமர்சனர்கள் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில் அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணியில் செயல்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இதுவரை நம்முடைய விஜய் தரப்பு எந்த ஒரு பதிலையும் கொடுக்கவில்லை. குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்தை குறித்து, இந்த கரூர் பிரச்சனைலாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை பிறகு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பு சொன்னதாகவும், இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபோன் போட்டு விஜயிடம் உங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள் வேண்டும், அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதாக தகவல்கள் வெளியாகிறது. ஆனால் விஜய் அதுக்கு 100 தொகுதிகள் மற்றும் துணை முதல்வர் பதவி கேட்டிருந்தாராம். ஒருவேளை 100 தொகுதிகள் துணை முதல்வர் பதவி கொடுத்தால் கண்டிப்பாக எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? ஏன்னா பாஜக இருக்குது. பாஜக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பாசிச கட்சிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒருவேளை வந்தால் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும், பாஜகவுக்கும் சீட்டுகள் கொடுக்க வேண்டும், விஜய் அவர்களுக்கும் சீட்டு கொடுக்க வேண்டும். மற்ற கட்சிகள், அதாவது அதிமுகவுடைய கூட்டணி வைக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் சீட்டுகளை பிரித்து கொடுக்க வேண்டும். ஆனால் விஜய் அவர்களே 100 தொகுதிகளை கேட்டார்னா அவரால் எப்படி கொடுக்க முடியும்? மிச்சம் இருக்கக்கூடியது 134 தொகுதி தான். அதை சத்தியமாக அவரால் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டுருக்கு. துணை முதல்வர் பதவி வேண்டுமானால் தருகிறேன், உங்களுக்கு 50 சீட்டுக்களை வேண்டும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கிறது. இதுக்கு விஜய் தரப்பு என்ன மாதிரியான தகவலை வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.